எழுதிக்கிட்டு இருக்கா? முழிக்கிறீங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன சுருதி நீ இப்படி ஒட்டடையா இருக்கு? இதெல்லாம் தட்டி விட மாட்டியா? பாரு, இப்ப கண்ணுக்கு எதிரில எல்லாம் தொங்கிக்கிட்டு கிடக்கு. பாத்துக்கிட்டே நிக்கிறியடி, போய் ஒட்டடை குச்சி எடுத்துட்டு வா போ. போங்கற சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. எடுத்துட்டு வரேன். எல்லாம் சரியா போச்சு. இந்தா, இத கொண்டு போய் வை. ஐயோ, என்னடி இது? பல்பு உடைஞ்சு போச்சு. என்ன பெரியமா உடைச்சிட்டீங்க? ஏய், நீ என்னடி ஏன் மேல பழி போடுற? நான் ஒட்டடை அடிச்சிட்டு எடுத்தேன், அது உடைஞ்சு போச்சு. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? இப்ப என்ன பண்றது சுருதி? இங்க பாரு, பாத்து வாடி. கீழே லைட் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. கால கீழே கிழிச்சிட போகுது. என்ன, பாத்து வா. வா, பாத்து வா. இப்ப என்ன பண்றது? நாளைக்கு வர சப்மிட் பண்ணணுமே. கோயிலுக்கு வெளியே லைட் எரியுது. அங்க போய் உட்கார்ந்து எழுதுவோம். எங்கடியவ? பெரியமா, இங்க பாரு. என்னடி இவ? என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டாளா? அட போ பெரியமா, எதுக்குமே லாய்க்கு இல்ல. என்னாச்சு? அவ ஏன் அங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கா? இல்லப்பா, திடீர்னு பல்பு வெடிச்சிருச்சு, அதனாலதான்ப்பா. பல்பு உடைஞ்சிருச்சுன்னா வேற பல்பு போட வேண்டியதானே? அவ எதுக்கு ரோட்ல போய் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கா? அதெல்லாம் எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அதுவும் நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு குண்டு பல்பு தான், அதுவும் உடைஞ்சு போச்சு. மீதி எல்லாம் குழா பல்பு. அதை எப்படிப்பா இங்க போட முடியும்? எங்களுக்கு எப்படிப்பா மாத்தி போட தெரியும்? நம்ம வீட்ல இருக்கிறதே ஒரே ஒரு குண்டு பல்பு தான், எல்லாமே டியூப் லைட் தான் உள்ள இருக்கு. இப்ப இதுவும் உடைஞ்சு போச்சு, அதான் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு. இரு,
ஐயோ எல்லாம் போச்சு. பெரியமா வாங்க பெரியமா. பெரியமா இங்க வந்து எழுத சொல்லுங்க. சரவணா, இவ எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா பாத்தியா? வரமாட்டேங்கிறா. நீ பல்ப மாத்துனதுக்கு அப்புறமும் அவ வீம்ப அங்கேயே உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கா. வந்தா வரட்டும், வராட்டி போட்டும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பாடி போலாம்.